To explain about the TRB topic digital electronics. ஸோ கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்னா இதுதான். ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், அதில் NAND, NOR ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் பூலியன் அல்ஜிப்ரா, இதான் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் கீழே வருது. அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் வர நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ NAND, NOR, எக்ஸ்க்ளூசிவ் ஆர், தென் பூலியன் அல்ஜிப்ரா, இதெல்லாம் பார்க்கலாம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படின்னா இட்ஸ் அ சப் பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் விச் டீல்ஸ் வித் டிஜிட்டல் சிக்னல்ஸ் ஃபார் ப்ராசஸிங் அண்ட் கண்ட்ரோலிங் வேரியஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் சப்சிஸ்டம்ஸ். ஸோ சிக்னல்ஸ் வச்சு நம்ம வேரியஸ் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறோன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸோட பிரான்ச் தான் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இன் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் லைக் சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், யூசேஜ் ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு இப்போ யூசேஜ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து அதில் எல்லாமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ AND OR NOT, இந்த 3 கேட்ஸ் தான் மோஸ்ட் பேசிக் பூலியன் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எதெல்லாம் அப்படின்னா இந்த AND OR and NOT. ஸோ அதுதான் வந்து பேசிக் பூலியன் கேட்ஸ். பாருங்கள், AND OR NOT, இதுதான் வந்து பேசிக் பூலியன் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ட்ரூத் டேபிள். இந்த AND OR NOT இதோட ட்ரூத் டேபிளும் அதோட கேட்ஸும் பார்க்கலாம். ஸோ அதை வந்து எந்த சிம்பிள்ஸ் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணுவோன்னு பாருங்கள். ஸோ இதுதான் AND கேட் அப்படின்னு சொல்கிறது. இந்த சிம்பிள் தான் இது வந்து AND கேட் அப்படி சொல்லுவோம். இந்த மாதிரி கர்வ்டாக கொஞ்சம் வந்தது அப்படின்னா தட் இஸ் OR கேட். மற்றபடி இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வந்துட்டு ஒரு நாட் ஒரு பபிள் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த பேசிக் 3 லாஜிக் கேட்ஸ். இதுதான் பேசிக், இதை வச்சு தான் எல்லாமே வரும். ஸோ வந்துட்டு இதில் எப்போவுமே 2 இன்புட்ஸ் எடுத்துக்கும் இது ரெண்டும். பட் நாட்டில் வந்து ஒரே ஒரு இன்புட் தான் எடுத்துக்கும். ஸோ AB அப்படின்னு 2 இன்புட் கொடுக்குறோம். வந்து XY அப்படின்ட்டு இந்த டேபிளில் கொடுத்துருக்கோம். சம் XY AB ஆர் எது வேணால் கொடுத்துருக்கலாம். ஸோ 2 இன்புட் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ், 2 இன்புட்ஸ் அப்படின்னாலே 1 2 3 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ 0 0வாக கொடுக்கலாம், இல்லைனா 0 1ஆக கொடுக்கலாம், 1 0வாக கொடுக்கலாம், ஆர் 1 1ஆக கொடுக்கலாம். அதை தவிர வேறு எந்த காம்பினேஷன்ஸ்லையுமே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ 0 0 அப்படி கொடுத்தோம் அப்படின்னா AND அப்படின்னா ANDங்கிறது பாருங்கள் ரெண்டுமே AND அப்படிங்கிறதுனால 1 and 1 அப்படி வந்தால் மட்டும்தான் 1ஆக இருக்கும். 1 and 1 வந்தால் தான் 1ஆக இருக்கும். இதில் பாருங்கள் 1 and 0, 0 and 1, 0 and 0 அப்படி இருக்குது. ஸோ 1 and 1 அப்படின்னா மட்டும்தான் 1 வரும் AND ஆப்ரேஷன்ஸில். மற்ற எல்லாமே 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி OR அப்படின்னா ஏதாச்சும் 1ல் எய்தர் this or that, ஏதோ 1ல் 1 இருந்துச்சுன்னா கூட அது 1 தான். ஸோ 0 or 1 அப்படிங்கிறப்போ 1 இருக்குது அதில். ஸோ 1 or 0 அப்படிங்கிறப்போ 1 இருக்குது. 1 or 1 ஏதோ ஒரு இதில் 1 வந்தால் கூட OR கேட்டில் வந்து 1 வந்துடும். பட் ANDல் ரெண்டுமே 1ஆக இருந்தால் மட்டும்தான் அது 1 வரும். OR அப்படிங்கிறப்போ எய்தர் இதை ஆர் அது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். ஸோ ஏதோ ஒரு 1 இருந்தால் கூட அதில் வந்து 1 வந்துடும். ஸோ இதில் 1ஏ இல்லை, இந்த இன்புட்டில் 1ஏ வரல, அதனால 0 வந்திருக்கு. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்புட் 1ஆக இருந்தால் நம்மளோட அவுட்புட் வந்து 1 வரும். அதான் வந்து OR. இது வந்து AND. ஸோ இதான் வந்து அதோட ட்ரூத் டேபிள். இது வந்து ஜஸ்ட் அப்படியே மக்கப் தான் பண்ணிக்கணும். 0 0 வந்துச்சுன்னா ANDனா 0, 0 1 வந்துச்சுன்னா 0, 0 1 0னா 0, 1 1னா மட்டும் 1. இதில் வந்து 0 0 வந்துச்சுன்னா 0, மற்றது எல்லாமே 1. நாட் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வரும். 0 வந்து இன்புட்டாக நம்ம 0வை கொடுத்தோம் அப்படின்னா நாட் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா 1. அதே 1 கொடுத்தோம் அப்படின்னா அதோட நாட் ஆப்ரேஷனில் வந்து 0 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதோட அடிஷ்னல் இது ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து NAND, NOR ஆர் XOR. ஸோ NAND அப்படிங்கிறது AND கேட்டோட இது நெகேஷன், NOR அப்படிங்கிறது OR கேட்டோட நெகேஷன், அண்ட் XOR அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்ஸ்.
additional diversity to the set of binary truth tables and each have their own useful properties. ஒன்னொன்னுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து NAND பார்க்கலாம். நம்மளோட சிலபஸில் NAND NOR அண்ட் XOR மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மோரோவர் இதை படிக்கணும் அப்படின்னா AND கேட் தெரிஞ்சால் அதை வச்சு தான் இதை யூஸ் பண்ணுறோம். அதான் ஃபர்ஸ்ட் AND பார்த்துட்டு NAND வந்தோம். ஸோ NAND கேட் அப்படிங்கிறது the negated AND operation or NAND gate is a binary complement of an AND operation. AND operationோட complement அப்படிங்கிறது தான் வந்துட்டு complementங்கிறது negation தான் வந்து NAND gate. ஸோ NAND of x, y ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கோம் x, y அப்படின்னா that is not of AND of x, y. ஸோ AND of x, yக்கு முன்னாடி not கொடுத்தோம் அப்படின்னா அதோட negation தான் NAND அப்படிங்கிறது. ஸோ NAND அப்படிங்கிறது என்னது not of AND of x, y அதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏயும் பியும் AND கேட்டோட சிம்பிள் இதுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஏயும் பியும் AND பண்ணிவிட்டு அதை நாட் பண்ணுறோம். நாட் அப்படின்னாலே இந்த பபிள் சிம்பிள் தான் வந்து நாட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ AND of கொடுத்து பபிள் கொடுத்தோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற அவுட்புட் தான் வந்து NAND. ஸோ இப்போ வந்து 0 0 அப்படின்னு கொடுத்தோன்னா ANDல என்ன வரும்? ANDல வந்து நம்ம ரெண்டுமே 1 வந்தால் மட்டும்தான் 1ன்னு வரும். அதோட ஆப்போசிட் தான் இதில் வரும். ஸோ 0 0 அப்படின்னா ANDோட இது என்ன? ANDோட ஆன்சர் வந்து 0 0 வந்துச்சுன்னா 0. பட் இது வந்து A.Bனா என்னது? AND. ஸோ ANDோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறப்போ அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுடணும். 0னா 1, 1னா 0. ஸோ 0 0னா 0 வரும். A.B வந்து 0 வரும். அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1. 0.1 அப்படின்னா என்ன வரும்? 0 வரும். அதோட காம்ப்ளிமெண்ட் 1. 1.0 அப்படிங்கிறதும் 0 வரும். அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து 1. 1.1 நான் பார்த்தேன் ரெண்டுமே 1ஆக இருந்து தான் 1 வரும் ANDல. பட் இது அதோட ஆப்போசிட்னால 0 போடணும். ஓகேங்களா? அதுதான் NAND கேட்டோட இது ட்ரூத் டேபிள். So next is NOR gate. The NOR gate is defined as a negated OR operation. So OR operation oda negated complement தான் NOR gate அப்படின்னு சொல்கிறது. NOR of x, y equal to not of OR of x, y. ஸோ இந்த OR of x, yல என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதோட நாட் அதோட காம்ப்ளிமெண்ட் தான் வந்து இதோட ட்ரூத் டேபிளில் வரும். தட் இஸ் ஆர் போட்டு the bubble போட்டிருக்கோம். that is not of that or a b கொடுத்தா zல வந்து அந்த not complement வந்து வரும். சேம் அதே NAND மாதிரி தான் a இதில் a plus the r ஓட சிம்பிள் என்ன அப்படின்னா ப்ளஸ். ஸோ a plus b மேலே அது போட்டால் காம்ப்ளிமெண்ட். ஸோ a plus b என்ன கிடைக்குதோ அதோட காம்ப்ளிமெண்ட். 0 plus 0 இஸ் என்ன வரும்? 0. பட் அதோட காம்ப்ளிமெண்ட்ங்கிறப்போ 1. 0 plus 1 is 1 but அதோட காம்ப்ளிமெண்ட் 0. 1 plus 0 is 0. அது 1. ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது 0. 1 plus 1 equal to 1 பட் அதோட காம்ப்ளிமெண்ட் 0 எங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த ட்ரூத் டேபிள் வந்து என்ன வருதோ ஆர் ட்ரூத் டேபிளோட அப்படியே காம்ப்ளிமெண்ட் தான் வந்துட்டு இந்த ட்ரூத் டேபிளாக வரும். ஸோ அதையும் ஒன்ஸ் பார்த்துட்டு இதையும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். Then exclusive OR operation, அதாவது அதை XOR அப்படின்னு சொல்லுவோம். sometimes called as ER அப்படின்னு சொல்லுவாங்க. is true if and only if a single input is true. ஏதாச்சும் ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்ததுன்னா மட்டும்தான் இதில் வந்து ட்ரூவாக இருக்கும். denoted as இந்த சிம்பிள் வச்சு தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஆரை வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ட்ரூங்கிறப்போ that place it comes 1. True is denoted as 1 and the false is denoted as 0. So let us see in this truth table A, B. So 0, 0 is 0 because we need any one true. That is any one 1 இருந்ததுன்னா மட்டும்தான் that place is true. Otherwise it is false. So 0, 0 is 0 and 1, 1 is 0. So either ஒரு input 1 வந்துச்சுன்னா மட்டும்தான் that is 1. Both should not be 1 or both should not be 0. அப்படி இருந்துச்சு அப்படின்னா that is false. ஃபால்ஸ்னாலும் ஒன்று தான், ஜீரோனாலும் ஒன்று தான். ஸோ 0, 0, 0, 0, 1 ஏதாச்சும் ஒரு இது 1 வரணும், இன்னொரு இன்புட் வந்து 0வாக தான் இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் the output should be 1.
otherwise the output is 0. the exclusive OR ஓட symbols அந்த gate ஓட symbol இதுதான் same OR வரும் ஃப்ரண்ட்ல ஒரு arc வந்துச்சு அப்படின்னா that is exclusive OR gate. Next is Boolean algebra. Boolean algebra provides a basic logic for operations on binary numbers. What are binary numbers? Bi means 2. So 0 and 1 are the binary numbers. அதான் வந்து binary numbers அப்படி நம்ம சொல்கிறது. அதில் இருக்கிற basic logics operationsக்கு வந்து Boolean algebra வந்து நமக்கு தேவைப்படுது. Since computers are based on binary system, this branch of mathematics is found to be useful for the internal working of various computers. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பைனரி சிஸ்டம்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம திஸ் பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது ஃபார் இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் வேரியஸ் கம்ப்யூட்டர்ஸ். இன்டர்னல் ஒர்க்கிங்க்கு வந்து நம்ம பைனரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தட் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா இஸ் த பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ரூல்ஸ் இன் பூலியன் அல்ஜிப்ரா. வேரியபிள் யூஸ்ட் கேன் ஹாவ் ஒன்லி 2 வேல்யூஸ். இந்த பூலியன் அல்ஜிப்ராவில் வந்து 2 வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம அல்ஜிப்ரா அப்படின்னா எக்ஸ் ஒய் ஏ பிசி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே எப்படி அப்படின்னா பூலியன் அப்படின்னா சம் 1 or 2 ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் வந்து பூலியன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பைனரி 1 ஃபார் ஹை அண்ட் பைனரி 0 ஃபார் லோ. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் வேரியபிள் இஸ் ரெப்ரசன்டட் பை அண்ட் ஓவர் பார். ஒரு ஓவர் பார் வந்துச்சு அப்படின்னா அந்த வேரியபிளோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு மீனிங். பாருங்க பாருங்கள், இப்போ பி அப்படின்னா பியோட காம்ப்ளிமெண்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இது மாதிரி பி மேலே ஒரு பார் வருது, அதான் பி பார், பியோட காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட் வந்து எப்படி வேல்யூபிள் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாருங்கள். வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். பியோட வேல்யூ சப்போஸ் 0வாக இருந்தது அப்படின்னா பி பார் தட் இஸ் பியோட காம்ப்ளிமெண்ட் என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா 1ஆக இருக்கும். 0னா 1, 1ன்னா 0, அப்படியே நேர் ஆப்போசிட் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஆரிங் அப்படின்னு சொல்கிறது ஆர் ஃபங்க்ஷன். ஸோ ஆர் அப்படின்னா ப்ளஸ், ஆர் அப்படின்னாலே ப்ளஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆரிங் ஆஃப் ஏ பி அண்ட் சி இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதே மாதிரி ஆண்டிங் அப்படின்னா டாட். இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மல்டிப்ளிகேஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்னால் நம்ம வந்து ப்ளஸ் தான் போடுவோம். அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா டாட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆண்ட் அப்படின்னா டாட். ஸோ ஏ டாட் பி டாட் சி அது மாதிரி வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ டாட் இல்லாமல் ஏபிசின்னு கூட அதை வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆர் அப்படின்னா ப்ளஸ், ஆண்ட் அப்படின்னா டாட், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அதோட நேர் ஆப்போசிட் பி பார் அது மாதிரி வரும். தென் 1ன்னா ஹை, 0னா லோ. 1ன்னா ட்ரூன்னு சொல்லலாம், ட்ரூ. 0னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சம் லாஸ் இருக்குது. பூலியன் அல்ஜிப்ரா ஹேஸ் சம் லாஸ். அதில் ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் காமுடேட்டிவ் லா. காமுடேட்டிவ் லா அப்படிங்கிறது ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ, அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. ஸோ அதோட சீக்வன்ஸ் வந்து மாறினாலும் அதோட ரிசல்ட் வந்து சேம் தான். தட் இஸ் 1 into 2னாலும் 2 into 1னாலும் சேம் தான். அதே மாதிரி 1 + 2னாலும் 2 + 1னாலும் சேம் ரிசல்ட் தான் வரும். அதான் வந்து காமுடேட்டிவ் லா. Then associative law அப்படிங்கிறது this law states that in which the logic operations are performed in irrelevant as their effect is the same. ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான். இது ரெண்டும் பிசியையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட ஏயை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஸோ 1 into 2 into 3, அப்போ 1ஐயும் 2ஐயும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 கூட மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான் வரும். அதே மாதிரி 1 வச்சுட்டு 2 and 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 into 3 6, தென் 6 into 1னாலும் சேம் தான் வரும். ஸோ இந்த இதுலேயுமே வந்து அந்த ப்ராக்கெட் வந்து நம்ம எது கூட பண்ணால் எந்த சீக்வன்ஸில் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட பண்ணாலும் ஆர் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட பண்ணாலும் சேம் தான் வரும். அதான் வந்து அசோசியேட்டிவ் லான்னு சொல்லுது. அதே மாதிரி தான் அடிஷன். எல்லாமே வந்து அடிஷனில் இருக்கும்போது இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணாலும் ஆர் பிசியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஏ கூட ஆட் பண்ணாலும் ஏயும் பியும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா சி கூட ஆட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்கெட் வந்தது அப்படின்னா தட் இஸ் அசோசியேட்டிவ் லா. காமுடேட்டிவ் லானாலும் அப்படியே திருப்பி போட்டு பண்ணுறது. இதில் வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகலை, பட் வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நம்ம பண்ணுறோம்,
நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பியும் சியும் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆர்டர் ஆஃப் த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி சேஞ்ச் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, எரர் எதுவும் இல்லை, ரெண்டுமே சேம் தான் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும் ரிசல்ட் அப்படிங்கிறாங்க. இதுதான் காமுடேட்டிவ் லா அண்ட் அசோசியேட்டிவ் லா. நெக்ஸ்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படிங்கிறது A டாட் B ப்ளஸ் C. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எடுத்து இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், இதை எடுத்து இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒன்றையே வந்து ரெண்டு இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்துட்டு, இப்போ வந்து ஒரு சாக்லேட் வாங்கினா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சாக்லேட்டை எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுக்குறோம். அதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல. அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏங்கிறது காமனாக இருக்குது, B ப்ளஸ் C இது ரெண்டுக்குமே நம்ம கொடுக்கணும். ஸோ A டாட் B ப்ளஸ் A டாட் C. ஸோ இந்த ஏயை ரெண்டுக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டோம். அதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்கிறது. தென் AND லா அப்படிங்கிறது AND ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதுக்குன்னு சில ரூல்ஸ் லாஸ் இருக்குது. என்னங்கிறது பார்க்கலாம். A டாட் 0 ஈக்குவல் டு 0. எது கூட நம்ம 0வை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். A டாட் 1 எது கூட நம்ம 1ஐ மல்டிப்ளை பண்ணாலும் பர்டிகுலர் அந்த நம்பர் தான் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் A டாட் 1னா ஏஏ தான் வரும். A டாட் A ஈக்குவல் டு A. அதே மாதிரி A டாட் A பார் ஒரு நம்பரையும் அது ஒரு வேல்யூவையும் அதோட காம்ப்ளிமெண்ட் வேல்யூவையும் நம்ம AND பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து 0. ஸோ இந்த 4 ரூலையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் AND லாஸ் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஆர்க்கும் இருக்குது, ஆர்க்கும் லாஸ் இருக்குது. ஸோ அதை என்ன பாருங்கள், A ப்ளஸ் 0 எந்த நம்பர் கூட 0 ஆட் பண்ணாலும் பர்டிகுலர் சேம் நம்பரே தான் வரும். அதான் வந்து A ப்ளஸ் 1 எந்த நம்பர் கூட எதை நம்ம ஆட் பண்ணாலும் ஹையர் வேல்யூ தான் வரும் இல்லைங்களா. சம் 1ஐ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா இந்த ஏ விட அதிகமான வேல்யூ தான் வரும். அதிகமானது அப்படிங்கிறப்போ ஹைனாலே நமக்கு 1 தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1 தான் வரும். A ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. அது மாதிரி A ப்ளஸ் A ஈக்குவல் டு ஏஏ தான். A ப்ளஸ் A பார் ஏதோ நம்பரையும் அதோட காம்ப்ளிமெண்ட்டையும் ஆட் பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து 1. ஸோ இது வந்து ஆர் லா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இன்வர்ஷன் லா அப்படிங்கிறது டபுள் இன்வர்ஷன் ஆஃப் அ வேரியபிள் ரிசல்ட்ஸ் இன் த ஒரிஜினல் வேரியபிள் இட் செல்ஃப். ஸோ ஒரு 0 தான் இருக்குது அப்படின்னா 0வை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன வரும், 1 வரும். அந்த 1ஐ மறுபடி காம்ப்ளிமெண்ட் பண்ணால் 0வே வந்துடும். ஸோ அந்த நம்பரே தான் கிடச்சிடும். அதுதான் டபுள் இன்வர்ஷன் ரிசல்ட்ஸ் இன் த ஒரிஜினல் வேல்யூ இட் செல்ஃப். ஏ டபுள் இன்வர்ஷன்னாலும் காம்ப்ளிமெண்ட்னாலும் சேம் தான். ஸோ டபுள் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆர் டபுள் இன்வர்ஷன் பண்ணும்போது சேம் அதே நம்பரே தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸில் வர டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதில் பூலியன் அல்ஜிப்ரா வர பார்த்தாச்சு. தென் நாண்டு, நார், எக்ஸ்ஆர் கேட் இதெல்லாமே பார்த்துட்டோம். பூலியன் அல்ஜிப்ரா கீழே வர லாஸ் பார்த்துருக்கோம். தென் டி மார்கன்ஸ் தியரம் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். Thanks for watching. To watch more videos, subscribe our channel. To help others share the video. Please give a valuable feedback to support us. Thank you.